சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ண விஷயத்தை பேசும்படி அலோவ் பண்ணனால நான் கொஞ்சம் ப்ரீஃபாக எடுக்கலாம்னு நினைக்கிறேன். டைம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் சித்தம் வழி நடத்தினால் இந்த பகுதியில் இருக்கிற இன்னொரு விஷயத்தையும் நாம் பார்க்கலாம். இங்கே ஒரு உடன்படிக்கை பெட்டியினால் உண்டான 2 சம்பவங்களை நாம் பார்க்க முடியும். உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக என்னென்ன இருக்கும் தெரிந்தவர்கள் யாராவது சொல்லலாம். உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக நியாயப்பிரமாணம், கட்டளை, மன்னா, ஆரோனின் துளித்த கோல், இதெல்லாமே உடன்படிக்கை பெட்டியில் இருந்தது. ஸோ இங்கே தாவீது என்ன சொல்கிறாருன்னா 30,000 பேரை கூட்டி ஒரு கவுன்சிலிங் பண்ணுறாப்புல. இஸ்ரவேலின் ராஜா பாருங்க, தாவீது அந்த பெட்டியை, உடன்படிக்கை பெட்டியை நகரத்துக்கு கொண்டு வரணும். அது எங்கே இருக்குது, அதை நகரத்துக்கு கொண்டு வரணும். அது யார் வீட்டில் இருந்துச்சுன்னா கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து அதை கொண்டு வரும்படி தாவீது சொல்லுகிறார். இங்கே கிபியாவின் அபினதாபின் வீட்டில் இருந்து அதை கொண்டு வருகிற சமயத்தில் ஊசா, அபினதாப் உடைய சன் பேர் தான் ஊசா. ஊசா அதை நடத்தி கொண்டிருந்தான். அது பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கான். அது புது ரதத்தில், அல்லேலூயா, புது ரதத்தில் அந்த பெட்டியை சுமக்கும்படியாக தாவீது பழைய ஒருவரும் ஏறிராத கழுதைங்கிற மாதிரி ஒரு புது ரதத்தை அதற்கென்று செஞ்சு, அதாவது கொண்டு வந்து இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு புது ரதம், மாட்டு வண்டி தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் அது புதுசாக இருக்கணும், எல்லாம் பக்காவாக பண்ணி தம்புரு, தேவதாரு விருட்சத்தில் செய்யப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களும், சுரமண்டலம், தம்புரு, மேலே வீணை, கைத்தாளம் எல்லாத்தையும் முன்னாடி நிப்பாட்டி ஆடி பாடி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது, நாகோனின் களம், நாகோன் என்ற எபிரேய மொழிக்கு நிலையான ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு ஸ்தலம் என்று பெயர். ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு இடம், ஆயத்தமாக்கப்பட்ட அப்படின்னு ஒரு பேர், நாகோன் அப்படின்ற இடம். ஸோ இங்கே ஆயத்தமாக்கப்பட்ட ஸ்தலத்துக்கு வரும் பொழுது நிலையான அந்த இடமே நிலையான, ஆரோக்கிய சாமின்னு வச்சுட்டு இருமிட்டு இருந்தால் அப்படி இருக்கும், வெள்ளச்சாமின்னு வச்சுட்டு கருப்பாக இருந்தால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு நிலையில், ஒரு இடத்தில் அந்த மாடு, அந்த ரத கொண்டு வரும் பொழுது, பெட்டி வரும் பொழுது மாடு ஆயத்தமாக்கப்பட்ட இடத்துல மிரண்டு போனதாம். அப்படியே அதுக்கு என்னாச்சுன்னு தெரில. ஆயத்தமாக்கப்பட்ட நிலையில் வந்தோடனே அது ஒரு மாதிரி மிரண்டுருச்சு. மிரண்டோடனே மாடு மிரண்டோடனே பெட்டி என்ன பண்ணுது, அசையுது. பெட்டி அசைஞ்சோடனே பெட்டிக்குள்ள என்ன இருக்கு, நான் நடுவில் கேட்பேன். உடன்படிக்கை பெட்டி தான், அதான் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்குறேன். கற்பலகை, கற்பலகை, மன்னா, ஆரோனின் துளித்த கோல். ஸோ இந்த பெட்டி அசைஞ்சோடனே ஊசா என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் யோசிக்காமல் கையை வச்சிட்டார் பெட்டி மேலே. கையை பயங்கரமாக இருக்குல்ல, பயங்கரமாக. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது லைட்டாக 2 ஸ்டெப் பேக் அப்படிங்கிற மாதிரி. பெட்டி அசைஞ்சிட்டு இருக்கு, கேமரா அசைஞ்சிட்டு இருக்கு, பக்கத்தில் இருக்கிறார், தொடுவாரா தொட மாட்டாரா? இப்போ நல்லது செஞ்சாரா கெட்டது செஞ்சாரா? நல்லது செஞ்சுருக்கிறாரு. அவர் பாட்டுக்கு பெட்டி விழுகக்கூடாது, பெட்டி விழுந்துச்சுன்னா கீழே விழுந்து உடஞ்சி போகும், ஏதாவது நடந்துடும், மாடு இப்படி வேற மிரண்டுருச்சு சொல்லி பெட்டி மேலே தான் அப்படி கையை வச்சார். கையை வச்ச உடனே கர்த்தர் அவனை அடித்தார். கொஞ்சம் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குல்ல, எத்தனை பேருக்கு பயங்கரமாக இருக்கு? அடிச்சுட்டு நல்லது தான் பண்ணார், ஆனால் கர்த்தர் அவனை அடித்தார். கர்த்தர் ஒரு மாதிரி தெரியுதுல, பார்க்கவே கொஞ்சம் விகாரமாக தெரியுதுல. இந்த செய்திக்கு அப்புறம் கர்த்தர் வேற மாதிரி தெரிவார். அல்லேலூயா. பாருங்க, இங்கே ஓபேத் அங்கே ஊசா கையை வைத்த உடனே தேவன் அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி எண்ணிலே செத்து விழுந்துட்டான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்த நிமித்தம் தாவீது விசனப்பட்டு கையை பிசைஞ்சிட்டு நிற்கிறாப்ல. ஐயோ, தெரியாதனமா கை வச்சதுக்கு கரண்ட் ஷாக் மாதிரி அடித்து டிரான்ஸ்ஃபார்மில் கை வச்சா என்ன ஆகும், அடிச்சு தூக்கி எரிஞ்சிடும். அந்த மாதிரி எரிஞ்சிடுச்சு. இதை கொண்டு போய் என் வீட்டுக்கிட்ட வச்சேன்னா பஸ்பமாயிருவேன்ட்டு என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் எச்சரிக்கையாக இதை டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறார்.
அப்பொழுது ஊசாவை அடித்து நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்குகிறபடி பேரேஸ் ஊசா என்று பெயரிடப்பட்டது. இந்த பேரேஸ் ஊசான்னு தாவீது அங்க ஒரு பெயர் இருக்கிறார். இந்த பேரேஸ் ஊசா என்றால் பிரேக்கிங், கிரஷ். என்ன அடிச்சார்ல, உடச்சிட்டார்ல, உடஞ்சு விழுந்துருன்னு சொல்லி ஒரு மனுஷன் கை வச்சவனை உடச்சிட்டாரு. பேரேஸ் ஊசா அப்படின்னா அந்த உடைதல், நொறுக்கப்படுதல் என்று அர்த்தம். பெட்டி கீழே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அங்கிருந்து வந்துச்சுன்னா உடஞ்சு போகும். இங்கே உடையாதபடிக்கு கை வைத்தவன் உடைக்கப்பட்டான். அந்த நியாயப்பிரமாணம் பெட்டி சுமந்து வருகிற தேவனுடைய வார்த்தையை, பிரசனத்தை, தேவனுடைய கட்டளைகளை சுமந்து வரக்கூடிய ஒரு விஷயம் உடைக்கப்படக்கூடாது என்று இவன் கை வைத்தவன் உடைந்து நொறுங்கி போனான். அதற்கு தாவீது விசனப்பட்டு ஒரு பேர் வைக்கிறாரு, பேரேஸ் ஊசா. அந்த ஊசா அந்த நபர் செத்து போனோன்னே தாவீது அந்த இடத்துக்கு பேரை வச்சுட்டு, இப்போ இந்த பெட்டியை நம்ம கையோட கொண்டு போகிறது நல்லது கிடையாது. அது வெறுங்கையில் டிரான்ஸ்ஃபார்மோட விளாட்ற மாதிரி வச்சுட்டு இங்கேயே வச்சுட்டு அப்படியே போயிடுவோம், அப்படியே தொடாமல் அப்படியே போயிடுவோன்ட்டு மெதுவாக எல்லாம் கிளம்பும்போது ஒரு ஆலோசனை பண்ணுறேன், யார் வீட்டில் வைக்கலாம் அப்படின்னு. பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்த்தா ஆயத்தமாக்கப்பட்ட இடத்துல ஓபேத் ஏதோம் என்கிற ஒரு நபர் வீடு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் வீட்டில் பெட்டியை வைக்கணும்னா எத்தனை பேர் கை தூக்குவீங்க? எனக்கு யாருமே கை தூக்க மாட்டீங்க. சார் நான் ஏன் சார் நடு சமத்துக்கு சுடுகாட்டுக்கு போகணும்? நான் ஏன் சார் இதெல்லாம் வாங்கணும்? ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஓபேத் ஏதோம் வீட்டில் போய் கர்த்தருடைய பெட்டியை வைக்க வேண்டும்னு சொல்லி ராஜா ஆர்டர் போட்டார். என்ன பண்ணுறது? குடும்பத்தோடு போய் சேர வேண்டியதான். ராஜா சொல்லிட்டார்ல, பெட்டியை தொட்டவனுக்கு இந்த கதைனா வீட்டுக்கு வந்தது எங்கள் வீடு அழிஞ்சிரும் அப்படி நான் நினச்சிருப்பானே. நடந்துருச்சு சார், நடந்துச்சு. உங்கள் வீட்டில் இப்போ நான் நீங்கள் பக்கத்தில் நீங்கள் உங்கள் வீடு தான் இருக்குது, நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இப்போ பெட்டியை வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஐயா நான் வீடையே காலி பண்ணிக்கிறேன்யா, வீடே கூட எனக்கு வேணாயா, நான் உயிர் மட்டும் பழச்சி ஓடிடுறேயான்றோம். இங்கே ஓபேத் ஏதோம் அங்கே என்ன வெளிப்பாடில் இருந்தான்னு தெரில, பெட்டி அலோவ் பண்ணிட்டான், வீட்டில் வைங்க. இப்போ உடன்படிக்கை பெட்டி ஆயத்தமாக்கப்பட்ட ஸ்தலத்திலிருந்து ஏதோம், ஓபேத் ஏதோம் என்கிற நபருடைய வீட்டுக்குள்ளாக பெட்டி கொண்டு போய் வைக்கப்படுகிறது. அடுத்த நாள் காலையில் அந்த பெட்டிக்கு பக்கத்தில் ஜஸ்ட் இமேஜின் என்ன நடந்திருக்கும். அவங்களுக்கு பசங்க இருக்கும், என்ன பண்ணியிருப்பாங்க, லைட்டாக பெட்டிக்கு பக்கத்தில் போய் ஏதாச்சும் ஷாக் அடிக்குதான்னு பார்த்துருப்பாங்கல்ல. அது எப்படி இருக்கும்? தூக்கம் வந்திருக்காது நைட்டு ஃபுல்லாக, இப்போ லைட்டாக அப்படி தொட்டு படுத்துருப்பாங்க, எதுவுமே ஆகலை. மனை வீட்டை பார்த்துருப்பாரு, எதுவுமே ஆகலை, நத்திங் வில் ஹேப்பன், ஒன்றுமே ஆகலை. இதே பெட்டி ஒரு மனுஷன் லைட்டாக தொட்டதுக்கே செத்து விழுந்தான். இன்னைக்கு இவங்க தொட்டு பார்த்துருப்பாங்க வீட்டுக்குள்ள. அந்த பெட்டி அவர்களை எதுவுமே செய்யவில்லை. இப்போ பிடிச்சி பார்த்துருப்பாங்க பெட்டி என்ன கண்டிஷனில் இருக்கு. ஒன்றுமே நடக்கலை, எதுவுமே நடக்கலை. அவங்க வீட்டில் எத்தனை மாதம் இருந்துச்சா? 3 மாதம் இருந்துச்சா. 3 மாதம் பெட்டியை வீட்டுக்குள்ளே வச்சுருந்தான். தாவீது தப்புச்சோம் பொழைச்சோன்னு நிம்மதியாக உட்காந்துருக்காரு. செவனேன்னு இருந்த பெட்டியை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்ததுனால ஒரு பெரிய சம்பவம் நடந்துடுச்சு. இனிமேல் நம்ம சேஃப்டான்னு சொல்லி தாவீது அவன் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கான். ஆனால் இந்த 3 மாதம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அது என்னங்க? இங்க தொட்டதுனால ஒருத்தன் ஜீவனையை விட்டுட்டான், செத்தான். இங்க ஒரு குடும்பமே செழிப்பா மாறுது, ஒரு ப்ராஸ்பரிட்டிக்குள்ள போகுது.
அவர்கள் வாழ்க்கையில் புதிய புதிய காரியங்கள் நடைபெற ஆரம்பிக்கிறது. இதுவரையிலும் காணாத காரியங்கள், இதுவரையும் கேள்விப்படாத காரியங்கள், அவங்க வாழ்க்கையில கண்டுராத காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க ஆரம்பிச்சு 3 மாசத்துல சட்டு 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 சட்டுன்னு வளர்றாங்க. வெறும் 3 மாசம். இந்த 3 மாசத்துல நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆசீர்வாதம் ஆண்டவரேன்னு கேட்டு சில இடத்துல போய் சர்ச் பண்ணலான்ட்டு போனால் அந்த இடத்துல சொல்லிடுச்சு, அங்கே ஆசீர்வதித்தார் தான் போட்டிருக்கு, மற்றபடி வேற எந்த குறிப்பும் இல்லை. ஆசீர்வதித்தார் அவ்வளோதான், அதுக்கு மேலே தேர் இஸ் நோ இன்ஃபர்மேஷன். என்ன ஆசீர்வதிச்சார்லாம் சொல்லலை, நல்லா ஆசீர்வதிச்சிருப்பார் அவ்வளோதான், அப்படி ஏற்றுக்க அப்படின்னு சொல்லுது. வேற எந்த குறிப்பும் சொல்லலை. ஆண்டவர் ஆவியானவர் சொன்னார், நீ ஏன் அதுகிட்ட போய் கேட்குற, என்கிட்ட கேளுனாரு. நான் சொல்கிறேன், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-14 படிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உண்மை மேன்மையாக வைப்பார். ஓபேத்-ஏதோம் வீட்டில் பெட்டி வைக்கப்பட்ட பிறகு இந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? முதந்து பேசணும். பெட்டிக்குள்ள என்ன இருந்து? கற்பலைகள், என்ன? நியாயப்பிரமாணம், லா, நியாயப்பிரமாணம் அங்கே இருந்தது. அது போக மன்னா இருந்தது, ஆரோனின் துளித்த கோல் இருந்தது. இப்போ நியாயப்பிரமாணம் எங்க இருந்துச்சு? எங்க இருக்கா? பெட்டிக்குள்ள இருக்கு. இந்த பெட்டி இப்போ எங்க இருக்கு? ஓபேத்-ஏதோம் வீட்டில் இருக்கு. இந்த பெட்டி ஆக்சுவலாக எங்க இருக்கணும்? தேவனுடைய கூடாரத்தில் இருக்கணும், டாபர்நாக்கில் இருக்கணும். இப்போ டாபர்நாக்கில் எங்க இருக்கு? இப்போ டாபர்நாக்கில் இருக்க வேண்டிய பெட்டி, அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி டாபர்நாக்கலா ஓபேத்-ஏதோம் வீட்டுக்குள்ள வச்சு கர்த்தர் மாத்திட்டாரு. இப்போ கூடாரமே டாபர்நாக்கலா மாறிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ டாபர்நாக்கல் எங்க இருக்கோ அங்கே ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும், ஒரு நிறைவு இருக்கும். எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, அந்த பெட்டி வந்ததுனால, அந்த பெட்டி அவர்கள் வாழ்க்கையில அவங்க குடும்பத்துக்குள்ளே பிரவேசித்ததுனால ஒரு நியாயப்பிரமாணம் நிறைவேறின ஒரு மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 1-14 வசனங்கள் அவன் வாழ்க்கை நிறைவேறுது. அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஊசான்னு ஒருத்தருடைய வாழ்க்கை ஊசல் அடிச்சல, அவரை நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. ஊசா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வலிமை, பலம், ஸ்ட்ரென்த், பவர் என்ற அர்த்தம். ஊசா என்கிற நபர் கர்த்தருடைய பெட்டியை தொட்டதினாலே இங்கே செத்து விழுந்தான், மடிந்து போனான். அவனுடைய பெட்டி, அவன் தொட்ட பெட்டி இப்போ எங்க இருக்கான்? ஆயத்தமாக்கப்பட்ட இடத்துல அவன் செத்து விழுந்தான். அந்த ஆயத்தமாக்கப்பட்ட இடம் யாருடைய வீடா இருந்துச்சு? ஓபேத்-ஏதோம் வீடா இருந்துச்சு. இப்போ அந்த இடத்துல இருந்து ஏதோம் வீட்டுக்கு வந்ததுனால இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா பிரேக்கிங், நொறுக்கப்படுதல். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, அந்த இறந்தார் பாருங்க ஊசா, அவர் யாருக்கு அடையாளம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமானவர். அவர் இறந்ததுனால, ஆயத்தமாக்கப்பட்ட இடத்தில், ஸ்தலத்தில் அவர் இறந்ததுனால இந்த ஆசீர்வாதம் இவர் மேல் வரக்கூடிய, இவர் மேல் இருந்த அந்த ஆசீர்வாதம் அவர் வீட்டில் தான் அது ஏற்கனவே இருந்துச்சு. இப்போ அவருக்கு சாபமாச்சு. அவர் சாபத்தை வாங்கினதுனால இந்த பெட்டியை, நியாயப்பிரமாணத்தை அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டதுனால அந்த சாபம் அவர் மேல் வந்துவிட்டது. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, பேரேஸ் ஊசா என்றால் என்ன என்ற அர்த்தம்னா நொறுக்குதல், உடைத்தல், பிரேக்கிங் என்ற அர்த்தம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, கர்த்தர் அவரை நொறுக்கினதுனால், அங்கே அடித்ததினால், இன்னொரு வசனம் கூட அங்கே வருது 7ஆம் வசனத்தில், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், அவர் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை,
அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற அப்படின்னு வருது. ஸோ கர்த்தர் அவனை ஊசாவை அடித்ததினாலே அந்த சாபம் அவர் மேல் வந்தது. இங்கே ஊசா அடித்த செத்ததுனால இங்கே ஏதோம் வீட்டுக்குள்ளாக தேவனுடைய ஆசீர்வாதம் உள்ள போறதை பார்க்கிறோம். ஏதோம் வீட்டுக்குள்ளே தேவனுடைய அந்த நியாய பிரமாணம் முழுவதும் நிறைவேறினால், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்பட்டால் என்ன நடக்கும் என்றால், இப்ப படிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுதும் சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அவருங்க ஆசீர்வதிக்கப்பட்டான். எத்தனை மாசம் இருந்துச்சு? 3 மாசம் இருந்துச்சு. 3 மாசத்துல என்னென்னலாம் ஆசீர்வாதம் அப்படின்னா, ஹெல்த்தில், வெல்த்தில், இதில் என்னெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த லிஸ்ட்டு வருதோ, இந்த ஆசீர்வாத லிஸ்ட்டு பூரா 3 மாசத்துல அவன் வாழ்க்கை நிறைவேறி இருக்கு. 3 மாசத்துல. எதுக்கு? அவன் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தன்னுடைய வீட்டுக்குள்ளே வைத்து கொண்டதுனால, வீட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு அவன் இடம் கொடுத்ததுனால உண்டான ஆசீர்வாதம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஒன் செகண்ட், நல்லா கவனிங்க. தெளிவாக சொல்லுது, அவனுடைய வீடு கர்த்தருடைய பெட்டி நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டதென்று யாருக்கு பார்த்தாங்க? யார் சொன்னாங்க? தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. நல்ல கவனிங்க, நல்லா உள்வாங்கிருங்க. ஏன்னா இதில் தான் உங்களுக்கான விடுதலை இருக்குது. அதனால தான் நான் இங்கே பிரேக் பிடிச்சி அழுத்தி சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மெசேஜ் 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஆனால் உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் வரணும்னு தான் இந்த மெசேஜ். அல்லேலூயா. வாசிக்கலாம். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பாருங்க, கர்ப்பத்தின் கனி, கர்ப்பத்தின் கனி. அங்க குழந்தை இல்லாம இருந்துருச்சுன்னா என்ன வந்திருக்கும்? குழந்தை வந்திருக்கும். எதனால? கர்த்தருடைய பெட்டியை உள்ள கொண்டு வந்ததுனால ஹெல்த்தில் ஒரு பெரிய மாற்றம் வருது. படிங்க. உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் அவன் வாழ்க்கையில வந்திருக்கு. அப்புறம் நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அவன் வாழ்க்கையில கடன் பிரச்சனை ஃபுல்லா முடிஞ்சிருக்கும். அல்லேலூயா. 3 மாசத்துல இருந்ததுனால அவன் வாழ்க்கை கற்பத்தின் கனி உண்டாயிருக்கும். நிலத்துல அவனுடைய பயிர்கள் எல்லாம் செழிப்பாய் விளைஞ்சிருக்கும், லாபம் பார்த்துருப்பான். 3வது அவனுடைய கடன் எல்லாம் முடிஞ்சிருக்கும். அல்லேலூயா. மேலே படிக்கலாம். இன்று நான் உங்களுக்கு விதைக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலது புறம் இடது புறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இன்னைக்கும் ஓபேத் ஏதோமை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. 3 மாசம் அவன் கர்த்தருடைய பெட்டியை தான் வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு இடம் கொடுத்தான். இந்த ஆசீர்வாதங்கள் பாருங்களேன், இதுதான் அவன் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். வேற எங்கேயும் போக வேண்டாம். எதெல்லாம் நடந்திருக்கோ அவனுக்கு ஹெல்த்லையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், வெல்த்லையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். இந்த பிளெஸ்ஸிங் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய மரணத்தினால இந்த குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு.
உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் ஒருவர் காரணமாக இருக்கிறார். அவர் சிலுவையிலே நமக்காய் சாபமானது நிமித்தம் நாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் வரணும்னா கர்த்தரை பற்றின ஒரு தெளிவு, தேவனை குறித்த ஒரு அறிவு வந்துருச்சு அப்படின்னா ஆசீர்வாதங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஏன் வரல அப்படின்னா நம்மளுக்கு தெரியல. ஒரு மனுஷன் அடி வாங்கினான், ஆனா இன்னொரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டான். இப்போ தாவீது இந்த காரியத்தை கேள்விப்பட்டதுக்கு பின்பாக தன்னுடைய நகரத்துக்கு பெட்டியை கொண்டு வருகிறான். அப்போ ஒரு பெரிய கொண்டாட்டம் அங்கே உண்டாகுது. கர்த்தர் இனி அடிக்க மாட்டாரு, அவர் நல்லவர். ஏன்னா எனக்கு பயம் வந்துருச்சு, அவனை அடித்ததுன்னா ஊசை அடித்தனா எனக்கு பயம் வந்துருச்சு. இப்போது ஏதோ ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்த்தா எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொல்லி கர்த்தருடைய பெட்டியை தன்னுடைய நகரத்துக்கு எடுத்துகிட்டு வரும் பொழுது ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். படிங்க 16ஆம் வசனம். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். ஏதோ வீட்டில் ஒரு பிளெஸ்ஸிங் வந்துருச்சு. இப்போ அவன் வீட்டுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் இப்போ வர பார்க்குது. அந்த பிளெஸ்ஸிங்கை தடை பண்ணது யாருன்னு பார்த்தா ஒரு அம்மா தடை பண்ணிடுச்சு. சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாள். இது பெரிய சப்ஜெக்ட், ஆனால் இந்த இடத்துல எடுக்கலாம் அப்படின்னு தோணுனால இந்த காரியத்தை நான் எடுக்கிறேன். சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாள், சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாள். இவள் தாவீதினுடைய மனைவியா சவுலின் குமாரத்தியா? ஆனால் வசனம் சொல்லுகிறது தாவீதின் மனைவி அல்ல, சவுலின் குமாரத்தியாகவே இருக்கிறான். சவுலின் நான் மறுபடியும் அழுத்தி சொல்றேன், சிலருக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்க ஆரம்பிக்குது. சவுலின் குமாரத்தியா இருக்கும் வரையிலும் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள நுழையவே முடியாது. என்று தாவீதின் மனைவி என்று வருகிறதோ அப்பதான் ஆசீர்வாதமே உள்ள நுழையுது. படிக்கலாம். அவளை பற்றின இன்ட்ரோ 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நீங்கள் தாவீதோடே ரகசியமாய் பேசி, இதோ ராஜா உன்மேல் பிரியமாயிருக்கிறார், அவருடைய ஊழியக்காரர் எல்லாரும் உம்மை நேசிக்கிறார்கள், இப்போதும் நீ ராஜாவுக்கு மருமகள் ஆனால் நலம் என்று சொல்லுங்கள் என்று கற்பித்தான். 28 கூட படிங்க. கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். சவுலின் குமாரத்தியாகிய மீகாலும் அவரை நேசித்தான். சவுலின் குமாரத்தியாகி தான் மீகாள் அப்படியே இருக்கிறான். இங்கேயும் சவுலின் குமாரத்தி அப்படின்னு தான் வருது. அப்போது அவள் தாவீதின் மனைவியே வரமாட்டுது. தாவீதின் மனைவி எங்கே தாவீதின் மனைவின்னு வருதோ அங்கே தான் ஆசீர்வாதம் நுழைய ஆரம்பிக்குது. சங்கீதம் 45:10-11 படிங்க. குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். அதாவது தகப்பன் வீட்டை மறக்காத ஒரு மனநிலை, தகப்பனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரத்தின் மனநிலை. அவள் தாவீதுடைய மனைவி என்கிற ஒரு இடத்துல அவள் இல்லை. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் ஒரு சவுலின் குமாரத்தி, எங்கள் அப்பா யாருன்னா எங்கள் அப்பு யாருன்னா அப்படின்ற ஒரு மனநிலையிலே இருக்கிறதுனால தேவன் அவளை ஆசீர்வதிக்கவே முடியவில்லை. அந்த மனநிலை அவளுக்கு வர வேண்டிய சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தை அப்படியே தடுத்து நிறுத்ததுன்னு நான் பார்க்க முடியும். கர்த்தருடைய பெட்டி இப்போ இங்கே வந்துருச்சு, தாவீது நகரத்துக்கு வந்துருச்சு. பாருங்க, கர்த்தர் அந்த கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிறதுல ஆண்டவர் விரும்புகிறாரு. இவன் பாருங்க, தாவீது 20ஆம் வசனத்தில் தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்பும்போது எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வதிச்சு அனுப்பிச்சிட்டான். இப்போ தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆசீர்வதிச்சா என்ன வந்துடும்? ஆசீர்வாதம் தான் என்ன வந்துடும்? இவனுக்கு இப்போ என்ன ஆசீர்வாதம் தேவைப்படுது? குழந்தை தேவைப்படுது. மீகாளுக்கு குழந்தை இல்லை. இப்போ அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் அந்த ஆசீர்வாதத்தை இந்த பெட்டியின் வழியாக கொடுத்துட்டாரு. தான் குடும்பத்துக்குள்ள இந்த பிளெஸிங்கை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு திரும்பும்போது
அங்கே மீகாள் எதிர்படுகிறாள். அவள் சொல்கிறா, அதற்கு அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை களைற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமை பட்டிருந்தார். ஒரு கண்டம்னேஷன் சம்திங், அந்த ஒரு கடிந்து கொள்ளுதலை சொல்ல வரல இந்த வசனம். சென்சிட்டிவ்னஸை உணர்ச்சியாய், அதாவது அறியாமையிலிருந்து வெளிவரும்படியாக வசனம் நமக்கு போதிக்குது. ஒரு சென்சிட்டிவ்னஸ் அவளுக்கு இல்லை. அவ ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறான், அதை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு பெற்றுக்கொள்ளும்படியான மனநிலையில இல்லை. ஆசீர்வாதத்தை விரும்பினால் அது வரும், விரும்பாமல் போனால் ஓபேத் ஏதோம் வீட்டுக்குள்ளாக அது செல்கிறது. ஸோ ரிசீவிங் மோட், அந்த ரிசீவிங் மைண்ட் செட் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு இல்லை. அந்த ரிசீவிங் மைண்ட் செட் இவங்க வீட்டில் எல்லாமே நடந்துருச்சு, ஆனால் நடக்க வேண்டிய ராஜா வீட்டில் நடக்காதபடிக்கு அவள் வாயை அதை தடை பண்ணினது. வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதத்தை கொடுக்காம இல்லை, இவள் பெற்றுக்கொள்ளவில்லை. தேவன் கொடுக்கும்படிதான் அவனை அனுப்பினார். தான் வீட்டாரை ஆசீர்வதிக்கும்படி தாவீது திரும்பும் பொழுது இவள் எதிர்கொண்டு வந்து என்ன சொல்லுகிறாள்னா, நெகட்டிவாக பேசுகிறாள். இந்த நெகட்டிவ்னஸ், எஸ்பெஷலி ஃபேமிலியில் பெண்கள் பேசுகிற அந்த வார்த்தை நெகட்டிவ்னஸ், எதிர்மறையாய் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து இழுத்து வந்து சேர்க்கும் வல்லமையுடையது, தடை செய்யும் வல்லமையும் உடையது. வார்த்தைகளை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருவேளை அமைதியாக இருந்திருந்தான்னா சவுலின் குமாரத்தி மீகாள் தாவீதின் மனைவியாக ஒரு குமாரனை பெற்றிருப்பாள். வசனம் சொல்லுது, அவள் அதனால் சவுலின் குமாரத்தி, பாருங்க எப்பயுமே அதான் சொல்லுது பாருங்க, சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. இது ஒரு சென்சிட்டிவ்னஸ்க்காக ஆண்டவர் சொல்லுகிற வசனமே தவிர்த்து கண்டம்னேஷனுக்காக சொல்லவில்லை. எப்பொழுதும் பிளெஸ்ஸிங்க்கு நம்முடைய மோட் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய மைண்ட் செட் எப்பவுமே ரிசீவிங் மைண்ட் செட்டில் இருக்க வேண்டும். பெற்றுக்கொள்ளக்கூடிய, ஈர்க்கக்கூடிய மனநிலை நமக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆமென். ஓபேத் ஏதோம் வீட்டில் 3 மாதம் தங்கியிருந்தது. ஓகே, உங்கள் வீட்டில் ஒரு சின்ன வீடு, ஓபேத் ஏதோம் என்கிற நபருடைய வீடு ஒரு சின்ன வீடுன்னு வச்சுக்குவோம். அவர் வீட்டில் இந்த உடன்படிக்கை பெட்டி இந்த சைஸ் இருக்குமா, இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 2 டேபிளையும் போட்டால் எவ்வளோ பெருசோ அது அந்த சைஸ் வச்சுக்கோம். ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்பேஸ் அங்கே அடைக்குமா அடைக்காதான்? வீட்டுக்குள்ளே வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம மற்றவங்க பைக்கு நம்ம வீட்டு வாசல் என்றாலே ஒரு மாதிரி முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். காரை பாட்டினா ஒரு மாதிரி ஆயிடுவோம். இங்கே வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பெரிய பெட்டியை தூக்கி வச்சுட்டு போயிடுறாங்க. இடத்த அடைக்குமா அடைக்காதா? அடைக்குமா அடைக்காதா? எத்தனை பேர் வீட்டில் வந்து பெட்டியை உட்கார வைப்பீங்க? இடத்த அடைக்கும். இடத்த அடைக்கும் பொழுது 3 மாதம் அவர்கள் அந்த காரியத்தை பொறுத்து கொண்டார்கள். பரவாயில்ல, ஸ்பேஸ் போனால் பரவாயில்ல. எனக்கு ஆண்டவர் சொன்னார், இதை காணிக்கையோடு கொடுக்கிற ஒரு மனநிலையோடு எனக்கு கனெக்ட் பண்ணி சொன்னார். சில ஊழியங்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது அது ஒரு இடத்தை எடுக்கும். அல்லேலூயா. ஒரு இடத்தை இது எடுக்கும், ஸ்பேஸ் எடுக்கும். அந்த ஸ்பேஸ் கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த 3 மாதம் அந்த இடத்தை அடைக்க நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா இந்த 3 மாதத்தில் நீங்கள் ஃப்ளரிஷ் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. நீங்கள் செழித்தோங்க ஆரம்பித்து விடுவீர்கள். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பலிக்க ஆரம்பித்து விடும். 3 மாதத்தில் ஒரு ரிசல்ட். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிற காரியத்தில் இடம் கொடுக்க வேண்டும். நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் மட்டும் இடம் கொடுக்க மாட்டாங்க. அந்த பகுதியில் இடம் கொடுக்கல அப்படின்னா சில நன்மைகள் வருவதற்கு தாமதமாகும், தடையாக தாமதமாகும். அல்லேலூயா. ஃபினான்ஷியலை பொறுத்தளவுக்கு நீங்கள் தேவனுக்கு நீங்கள் ஒரு உடன்படிக்கை, அதுதான் உடன்படிக்கை பெற்றி. அல்லேலூயா. கொடுக்கிற இடத்துல நீங்கள் உண்மையாய் தேவனுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது 3 மாதத்தை ஒரு ரிசல்ட் நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. ஆமென். இதுதான் நம்மளுக்கு வசனம் சொல்லக்கூடியது. யாரும் அப்படி எல்லாம் வாங்கி கர்த்தருடைய காரியத்துக்கு நாங்கள் இடம் கொடுத்தோம்,
ஆனால் நாங்கள் அப்படியே இருக்கோம்னு யாருமே சொல்ல முடியாது. தேவன் அதை அநீதியாய் பார்க்கிறார். ஆமென். ஓபேத் ஏதோம் வீட்டில் அவ்வளோ ஆசீர்வாதம் வந்ததை அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். ஏனென்றால் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் தன்னுடைய வீட்டுக்குள்ளே கொண்டு வர அனுமதித்தார்கள். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஸ்பேஸ் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறபடி இருக்காது. ஹல்லேலூயா. நம்ம எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. மே ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. மே துதிக்கிறோம்ப்பா. ஷாகா ராபா லாஹா தாரா மாமா லேபே ரேபே யா ஷேகா ராபா காபா ராபா லாபா ராமா ரேபே யா ஷாகா ராமா. ஆயத்தமாக்கப்பட்ட இடத்திற்கு நேராக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆயத்தமாக்கப்பட்ட இடம் உங்களுடைய வாழ்க்கையின் திருப்பு முனை உண்டாக்கும்படியான ஒரு இடம். பெட்டி நிமித்தம் ஓபேத் ஏதோம் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதை கண்டார்கள். இந்த ஆசீர்வாதம் தேவனுடைய உடன்படிக்கையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய உழைப்பின், நம்முடைய பலத்தை சார்ந்ததல்ல, தேவனுடைய உடன்படிக்கையை சார்ந்தது. இன்றும் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்றால் ஒரு உடன்படிக்கை நிமித்தம்தான். ஆபிரகாமோடு அவர் செய்த உடன்படிக்கை, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியர்களுக்கு வரும்படிக்கு மரத்திலே தூக்கப்பட்டு சபிக்கப்பட்டவரானார். அதனால் நாம் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு இயேசு நம்முடைய சாபத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டார். Leke rebe reya tala maharaba kaba kaba lidiria tala mama 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 robeya shekara bala hatala bakaba rama kaba rama mama libe rebe rebe leya sheya tala makaba raba baba baba. Thank you Holy Spirit. Hallelujah. Hallelujah. ஆயத்தமாக்கப்பட்ட இடம். ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார். ஆயத்தமாக்கப்பட்ட இடத்துல நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். மாபா ரேகே லேயா ஷேயதரா பலப ரபஹாலா பரகர எதிர்க்கிறவர் மத்தியில் தள்ளினோர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணினே எதிர்க்கிறவர் மத்தியிலும் தள்ளினோர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணினே சொல்லுகிறோம். ரபஹாலா பஹஷேக ரபா
வார்த்தைகளுக்காக நான் நன்றி சொல்கிறோம். உடன்படிக்கை பெட்டினால் உண்டான, பெட்டி நிமித்தம் உண்டான ஆசீர்வாதம், எங்களுக்கு வர வேண்டிய சாபத்தை, மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டதுனால, எங்களுக்கு வர வேண்டிய ஆக்கினை நீங்க ஏற்றுக்கொண்டதுனால நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. Thank you Holy Spirit of God. Hallelujah. Shabaraka lama kababa. Lita raba kabaraba lama. உன்னதங்களில் அவரோடு கூட வீற்றிருக்கும்படியாக தாழ்விலிருந்து எங்களை எடுத்து உயர்த்திருக்கிறதற்காய் நன்றி. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நீர் எங்களை உன்னதங்களில் ஆசீர்வதித்திருக்கிறதற்காய் நன்றி. உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.